ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக சாமந்தி செடி வாங்கினா பதியம் வச்சு எப்படி நம்ம நடணும் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புதுசாக சாமந்தி செடி வாங்குகிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸு. நம்ம இது போல் கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே 1 வீக்லேயே செடி காணாமல் போயிடும்னா காஞ்சி போய்டும் சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு அது போல் நடந்திருக்கோம், எனக்குமே நடந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் காயறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றிடலாம். இது போல் சின்ன சின்ன கவர்லலாம் வாங்கினா என்கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சாமந்தி செடியே வரல, எனக்கு எப்போ வாங்கினாலும் கார்டனில் வாங்கினா காஞ்சி போயிடுது அப்படின்னா நீங்கள் அப்படி இந்த கவரோடவே நட்டுடுங்க. ஏன்னா மெலிசாக தான் இருக்குது இந்த கவர்ஸ் எல்லாம். மெலிசான கவரில் தான் நான் நட்டிருக்கிறேன். சாயிலில் கரெக்டான ஒரு சாயில் ரெடி பண்ணி இந்த சாமந்திக்கெல்லாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு புது செடி காஞ்ச போலலாம் காயாது, நல்லா வளரும். அதே சமயத்தில் இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு ரூட்டெல்லாம் நீங்கள் போடுற சாயிலில் இறங்கிடும். சாயில் மட்டும் நான் சொல்லிவிடுவேன். இப்போ நம்ம வீடியோவில் கூட சொல்கிறேன். அது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த செடி நம்ம அப்படி இறக்கிடணும். நான் எனக்கு பதியம் பண்ணது. சப்போஸ் உங்களுக்கு சாமந்தி செடி வரலன்னா இந்த ஐடியா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சாமந்தி செடி வாங்குகிறோம் புதுசு. நீங்கள் தண்ணி அதிகமாக சாயில்குள்ளே இருந்துதுன்னா கொண்டு தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா கார்டன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஆனால் தண்ணி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி விடணும். ஏன்னா அவங்க ஊற்றிருப்பாங்க கார்டனில், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சாயில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்களா இல்லைன்னு. தண்ணி ஊற்றல ரொம்ப ட்ரையாக இருக்குது கல் மாதிரினா நீங்கள் ஊற்றிடலாம். ஒரு மெலிசான ஸ்டிக் எடுத்து நீங்கள் சாயிலில் லேசாக சீண்டி விடணும். புது செடி கார்டனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சீண்டிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு லேசாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சீண்டி விடுங்க. அப்போ தான் சாயில் ஏற்கனவே டைட்டாக இருக்கும். அவங்க தண்ணி சப்போஸ் ஊற்றலைன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யணும். நல்லா சீண்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும். லூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். மேல் சாயில் மட்டுமே சீண்டி விட்டால் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப இறங்கிடும் பாட்டுக்குள்ளே. அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சில டைமில் அவங்க எந்த சாயிலில் எப்படி நட்டிருக்காங்கன்னா நம்ம சாயில் பார்த்தா தெரிஞ்சிடும். மணல் கலந்த மண்ணாப்புல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி லேசாக எடுத்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கிறப்போல தெரியும். இல்லை வெறும் செம்மண்ணில் கூட கொஞ்சம் கலந்துட்டு வச்சுடுவாங்க, செம்மண் டிஏபியில். அது போல் இருக்கும்போது நீங்கள் லேசாக கொத்தி விடணும். இப்போ நம்ம ஒரு புது செடி வாங்கினா பூவெல்லாம் இப்போ நான் கட் பண்ணிவிடுவேன். பூவெல்லாம் கட் பண்ணிட்டா தான் செடி நல்லா வளரும். அதே சமயத்தில் பக்கத்தில் எல்லாம் பிரான்ச்சஸ் போட்டு பூக்கள் வரும். அதாவது பூ நிறைய முட்டு வரும் சொல்கிறேன் நான். புது பூ அப்படியே பார்த்துன்னு இருக்காமல் நீங்கள் புது செடி வாங்கிட்டு வந்தால் நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லது. இந்த செடி பாருங்கள், இந்த கலர் சூப்பராக இருக்குது. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 2 செடி வாங்கினேன், ஒரு செடி சேருக்கு ஒரு செடி எனக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பதியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போல் பதியம் செடி நட்டால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக வளரும். மொட்டு போட்டிருக்கு, இங்கெல்லாம் மொட்டு இருக்குது. இந்த பெரிய பூ கட் பண்ணிடணும். ஏன்னா பெரிய பூவும் இன்னும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பெருசாகும். சப்போஸ் அப்படி ஆகலை இப்படியே தான் இருக்குதுன்னா நம்ம 3 டேஸ் கழிச்சு நம்ம கட் பண்ணிடணும். இந்த பெரிய பூவும் இந்த பெரிய பூ கட் பண்ணிடணும், அப்போ தான் நல்லது. ஏன்னா பக்கத்து முட்டெல்லாம் பெருசாகணும். ஆனால் ஃபெர்டிலைசர் இந்த தொட்டிக்குள்ளேயே எப்படி வைக்கிறதுனா சாயில் சீண்டிட்டு வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த செடி குத்திடலாம். சாமந்தி கண்ணுக்கு வாங்கிட்டு வந்த பாட்டிலே வளர்க்கறதுக்கு நான் சொன்னேன். அதே போல் மாட்டு சாணம் மக்கந்து கவுமேனூர் கொஞ்சமாக போடலாம், இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சமாக போடலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும் இந்த சின்ன சின்ன கப்ஸ்க்கெல்லாம். அதுக்கு சொல்கிறேன். இது போல் சாமந்தி செடி நல்லா கட் பண்ணி வளர்த்திங்கன்னா சூப்பராக வளரும். பிரான்ச்சஸ் எப்போவுமே கட் பண்ணணும் சாமந்தி செடி வாங்கினா. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.